கண்களில் இருந்து வழிகிற நீராட்டு எங்களை போன்ற மேடை கலைஞர்களை வாழ வைப்பது உங்கள் கைதட்டல் என்கிற பாராட்டு என்பதை சொல்லி நல்லா கைதட்டுங்க. அன்னைக்கெல்லாம் ஒரு ஊருக்கு போய் 1 மணி நேரம் என்ன முன்னுரை பேச விட்டான். இன்னைக்கு அவன் தான் முன்னுரை பேசினான். அன்னைக்கு 1 மணி நேரம் நான் முன்னுரை பேசுறேன். 60 நகைச்சுவை. அடே அப்பா, ஊரா ஊரு, ஓவியமான ஊர். 60 நகைச்சுவை சொல்றேன். ஒரு ஆளு சிரிக்கலைங்க, ஒரு ஆள் சிரிக்கல. எல்லாம் பேங்க்ல கடன் வாங்கிட்டு கட்டாத மாதிரியே மூஞ்சி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கான். இப்படியாவது தள்ளுபடி ஆயிருங்கிற நம்பிக்கை இல்ல. யோசிச்சு பாருங்க, கட்டாத மாதிரியே மூஞ்சி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கான். 61ஆவதா ஒரு நகைச்சுவை சொன்ன பாருங்க. பெண்கள் கூட்டத்திலிருந்து ஒரு 4 பெண்கள் அககான்னு லேசா ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க. பரவாயில்ல, இந்த 4 பெண்களை வச்சாவது நாம இந்த நிகழ்ச்சியை ஜெயிச்சு காட்டிலாம் நம்பிக்கையோடு இருக்கும்போது படார்னு ஒரு வயசான ஆயா ஒண்ணு எந்திரிச்சு என்ன ஒரு பார்வை சிரிச்ச 4 பெண்களை ஒரு பார்வை பார்த்துட்டு ஒரே வார்த்தை தான் சொல்லுச்சு. படிச்ச தம்பி பெருந்துறையிலிருந்து வந்து பேசுது, உங்களுக்கு எல்லாம் என்னடி சிரிப்பு வேண்டி கிடக்கு? தம்பி நீங்க பேசுங்க, எவளும் சிரிக்காம நான் பாத்துக்கிறேன். ஒரே ஒரு கிழவிதான் 1 லட்சம் ரூபாய் நிகழ்ச்சியை ஊத்தி முடிச்சு. யோசிச்சு பாருங்க. அப்படியெல்லாம் இல்லாம சீருடனும் சிறப்புடனும் நடைபெற்று கொண்டிருக்கிற அற்புதமான முள்ளங்கி வலசு கிராமம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. பேருனா இப்படி இருக்கணும், பேருனா இப்படி இருக்கணும். நம்ம பேருக்கே ஒரு கைதட்டல் கொடுங்க. அடே அப்பா, அழகு நாச்சியம்மனும் அழகு, அழகு நாச்சியம்மன் கொலுவிருக்கிற முள்ளங்கி வலசு மக்களும் அழகு, மண்ணும் அழகு. அவ்வளவு அழகா சிறப்பா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இதுல என்ன பெருமை அப்படின்னா, சொத்துக்களா சொந்தங்களா, சொத்து பத்துக்களா சொந்த பந்தங்களா? தலைவன் பாருங்க, முதல்ல லேடிஸ பூரா அறிமுகப்படுத்தியிருக்காரு. இன்னைக்கு 1 மணி நேரம் அறிமுகப்படுத்தின பெருமை அவனுக்கு உண்டு. ஆனா எனக்கு அங்கிருந்து பார்க்கும் போதே கண்ணே கலங்குச்சு. அழகா இந்த காட்சிக்காகத்தானே இந்த உலகம் இத்தனை நாள் காத்திருந்தது அப்படின்னு. உண்மையிலுமே மனசார எனக்கு நான் அங்க உட்காந்து பேசுறதான் நான் விரும்புறேன். விட மாட்டேங்கிறேன், இங்கே உட்காந்து பேசுன்னு. எங்க இருக்கிறோம்ங்கிறது முக்கியம் இல்ல, மஞ்சு நாதனோட இருக்கிறோம்ங்கிறது தான் எங்களுக்கு முக்கியம். இப்ப கைதட்டல் கொடுங்க, இதுக்கு கைதட்டல் கொடுங்க. ரொம்ப சிறப்பா இன்னைக்கு ஒரு அணி அமைந்திருக்கிறார்கள். சொத்துக்களா சொந்தங்களான்னு கேட்டா சொந்தங்களுக்காக பேசுறதுக்காக பெண்கள் வந்திருக்காங்க. அதுல பாருங்க சிறப்பா அவங்கள அறிமுகப்படுத்திட்டியா? பாடினாங்களா? வெரி குட். உண்மையிலுமே அவங்க குரலுக்காகவே ஒரு கைதட்டல் கொடுங்க. இன்னொரு முறை கைதட்டல் கொடுக்கலாம். அவ்வளவு சிறப்பா பாடக்கூடியவங்க வந்திருக்காங்க. இந்த பக்கம் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அறிமுகப்படுத்தினாங்களா? உன்னைய நான் வந்தாதான் உன்னை அறிமுகப்படுத்துறேன். ஒன்னு சொல்லட்டுங்களா? பூக்குடத்துக்கு, அதாவது பாத்தீங்க அப்படின்னா பொற்குடத்துக்கு பொட்டு வைக்க தேவையில்லை, பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை, கொங்கு தூரன் KR மஞ்சுநாதனுக்கும் அறிமுகமே தேவையில்லைன்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவு சிறப்பா எல்லாம். நீங்க ஒன்னு சொல்றேங்க, ஏதாவது இன்னைக்கு அவர் குக்கு வித்து கோமாளி, கைதட்டல் கொடுங்க. அதுல எல்லா வீடுகளிலும் அவ்வளவு அழகா சமையல். எனக்கு என்னன்னா, தம்பியினுடைய முகத்தை மட்டும்தான் விஜய் டிவில ஒரு காலத்துல கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சியில வரும், அல்லது சன் டிவில ஒரு காமெடி ஜங்ஷன் நிகழ்ச்சியில வரும். ஆனா இதுல என்ன குக்கு வித்து கோமாளியில மகிழ்ச்சினா, என் தங்கையின் முகமும் சேர்ந்து 2 பேரும் குடும்ப சமேதமா அப்படி அந்த இதுல வராங்க. உண்மையிலுமே நம் மண்ணுக்கும் பெருமை, மக்களுக்கும் பெருமை. இதை விட என்ன பெருமைங்களா, நம்ம கொங்கு நாட்டு பகுதியிலேயே சிறப்பான உணவான அரிசியும் பருப்பு சாப்பாட்டுக்கு விஜய் டிவில ஒரு பேர் வாங்கி கொடுத்த பெருமை மஞ்சுநாதனுக்கு உண்டு அப்படின்னு சொன்னா அது உலக புகழ் பெற்றதா இன்னைக்கு மாறிடுச்சுங்க. அந்த அளவுக்கு சிறந்த ஒரு மனிதன். ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் வெளிவந்த கவுண்டம்பாளையம்ங்கிற படத்துல ஒரு பிள்ளைக்கு அப்பாவா நடிச்சிருப்பார். மன்னிக்கணையா, அப்பாவாவை வாழ்ந்து காட்டியிருப்பான் மனுஷன். அந்த பிள்ளைக்கு செருப்பு வாங்கி கொடுக்கிற ஒரு காட்சியில இவருடைய செருப்பு தேஞ்சு ஓட்ட செருப்பா இருக்கும். ஆனா தான் பெத்த உள்ள ஆசைப்பட்டதேன்னு 1100 ரூபாய்க்கு செருப்பு வாங்கி கொடுத்துட்டு ஒரு அப்பனா ஓட்ட செருப்பை போட்டுட்டு எத்தனை அப்பாக்கள் வாழுகிறார்கள்ங்கிறத வாழ்ந்து காட்டியவர். குக்கு வித்து கோமாளி புகழ் எல்லா வீட்டிலும் தனக்குன்னு ஒரு முக்கியத்துவத்தை பெற்றிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியினுடைய அமைப்பாளர். இந்த நிகழ்ச்சி மட்டுமல்ல, கொங்கு மண்டலம் மட்டுமல்ல, தமிழ் பேசுகிற எந்த மண்டலத்திலும் தனக்கென ஒரு தனி முத்திரையை பதிக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த பேச்சாளர் அன்பு தம்பி KR மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க. சொத்து பத்துக்கள் தான் பேச. இந்த உலகத்திலேயே பெண்கள் வெக்கப்பட்டாதான் அழகுன்னு எவன் சொன்னது? இங்க பாரு, ஆண்கள் வெக்கப்படும் போது பேரழகா இருக்குது. யோசிச்சு பாருங்க. அதே அப்பா, வர்றவங்கெல்லாம் அவனை தூக்கி கொஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க. உண்மையிலுமே அடுத்ததா அந்த அணிக்கு வந்திருக்கிறவங்க அண்ணனை எங்கேயோ பார்த்த மாதிரி பல பேர் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. எங்கே இல்லை, ஒரு கட்டத்தில் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு வரை கலைஞர் தொலைக்காட்சியில் அருமைக்குரிய அண்ணன் நகைச்சுவை தென்றல் திண்டுக்கல் லியோனி அவர்களினுடைய குழுவிலே அணி தலைவராக பேசிய பெருமைக்குரியவர். கடந்த 5 ஆண்டுகளாக சன் தொலைக்காட்சியினுடைய சிறப்பு பட்டிமன்றங்களிலும்
மரியாதைக்குரிய பட்டிமன்ற அறிஞர் ராஜா சார் அவர்களினுடைய அணியிலே கல்யாண மாலை நிகழ்ச்சியிலும் தொடர்ந்து பேசி வரக்கூடிய அருமை அண்ணன் கொங்கு தமிழ் நாவலர் கோவை மரியாதைக்குரிய தனபால் அண்ணன் அவர்கள் வந்திருக்காங்க. இந்த பாட்டை நீங்க கொஞ்சம் மாத்திருக்கலாம். ஆனா அந்த கடைசி தம்பி வந்தோடனே நம்ம முள்ளங்கி வலசில கேட்டாங்களாம் தம்பிகிட்ட, டீம் நல்லா வெயிட்டா போடுங்க மஞ்சுநாதா அப்படின்னு. உண்மையிலுமே பாருங்க, எல்லாத்தையும் கன போட்டு கூட கொடுங்க, டீம் ரொம்ப கனமா ஏற்றி விட்டுருக்கோம். அவ்வளவு சிறப்பாக வந்திருக்காரு. சேலத்தினுடைய ஆசிரியர், மிகச்சிறந்த கவிஞர், நல்ல நல்ல பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய சிறப்பான ஒரு ஆசிரியராக அமைந்திருக்கக்கூடிய கவிஞர் கோபிநாத் அவர்கள் சேலத்திலிருந்து வந்திருக்காங்க. வாழ்ந்தா உன்னோடு மட்டும்தான் வாழ்வேன். அத்தாடி இப்படி சிறப்பா இவங்க எங்களுடைய பேச்சுக்கும் பாடலுக்கும் உயிரோட்டம் தருபவர்களே இந்த இரண்டு இசைக்கலைஞர்கள் தான். எங்களுடைய அன்பான அழைப்பினை ஏற்று அடிக்கிற வெயில்ல சென்னை கும்பகோணம்னு மாறி மாறி திரிஞ்சு எங்க வர்றோம், எந்த பஸ்ல ஏறோம், யாருக்கு நிகழ்ச்சிக்கு வர்றோம்னே தெரியாத அளவுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை, டைட் ஷெட்யூல் இருந்தாலும் மஞ்சுநாதன் கூப்பிட்டுருக்காங்க. நாங்க கூப்பிட்டுருக்கோங்கிற எங்க மேல இருக்கிற அன்புக்காக எத்தனை மைல்கள்னு கூட பார்க்காம, மணிக்கணக்காக யோசிக்காம அன்போடு வருகை தந்திருக்கிற விஜய் தொலைக்காட்சியினுடைய அது இது எது என்கிற நிகழ்ச்சியினுடைய மிக புகழ் பெற்ற அற்புதமான கீபோர்ட் பிளேயர், அருமைக்கும் பெருமைக்கும் பாசத்திற்கும் உரிய அருமை சகோதரன் எழில் அவர்கள் சென்னையிலிருந்து வந்திருக்கிறார். போதும்பா, இருக்கிற 2 நிமிஷத்துல யோசிச்சு பாருங்க. இப்ப இவர் எந்திரிச்சாரா, அவரு மியூசிக் போட்டாரா, இவர் ஜிபேல இருந்து அவருக்கு 150 ரூபா அனுப்புவார். இப்ப அவர் எழுப்பார் பாருங்க. அதே அது இது எது நிகழ்ச்சியினுடைய புகழ்பெற்ற பேடிசை கலைஞர், ட்ரம்மர், அருமைக்கும் பெருமைக்கும் பாசத்திற்கும் உரிய அன்பு சகோதரர் இளமோகன் அவர்கள் சென்னையிலிருந்து வந்திருக்கார். அப்படியா போகுது கச்சேரி? உண்மையிலுமே இப்ப இந்த 150 இங்க இப்ப ரிட்டர்ன் அனுப்பிச்சிருப்பாரு. ஏன்னா இவருக்கு அவரு போட்டாரா, இதுக்கு பருத்தி முட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம். நீங்க யோசிச்சு பாருங்க. இதுதான் எங்கள் அணி. உண்மையாகவே இந்த ஒரு 40-50 நாட்களாக நாங்கள் தொடர்ந்து வெவ்வேறு ஊர்களில் நிகழ்ச்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இத்தனை நாட்களில் கூடிய கூட்டங்கள் தலையா கடல் அலையான்னு தெரியாத அளவிற்கு வெறும் திடலுக்கு மத்தியிலே பேசி பழகிய எங்களுக்கு மக்கள் நிறைந்த ஒரு பெரும் திடலை முள்ளங்கி வலசிலே அமைத்துக் கொடுத்த அத்தனை பெரியோர்களின் பாதங்களுக்கும் தாய்மார்களின் பாதங்களுக்கும் எங்கள் தூரன் KR மஞ்சுநாதன் கலைக்குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை உங்கள் அத்தனை பேரின் பாதங்களிலும் சமர்ப்பித்து முதல் வாதத்தை தொடங்குவதற்காக அறிமுக உரையாக இந்த மண்ணின் அற்புதமான செல்வி புதல்வி ஜனனி அவர்கள் சில நிமிடங்கள் பேசுறாங்க. நமக்கு பொன்னாட பத்திரங்களா ஒரு அருமை. வாங்கம்மா, முன்னாடி வாங்க. ஒரு கைதட்டல் கொடுங்க. நம்ம ஊர் புள்ள அத்தனாயிரம் பேருக்கு மத்தியில பேசுறது எவ்வளவு பெருமை. வெளியூர்ல இருந்து வந்த எங்களுக்கே இவ்வளவு கைதட்டல் கொடுக்குறீங்கன்னா நம்ம ஊர் பிள்ளைக்கு அதை தாண்டி ஒரு கைதட்டல் கொடுக்கணும். அதுதான் மண்ணுக்கும் நமக்கும் பெருமை. ஆன் பண்ணிக்கப்பா. அனைவருக்கும் வணக்கம். அருள்மிகு அழகு நாச்சியம்மன் திருவிழாவை முன்னிட்டு முள்ளங்கி வலசு முத்தமிழ் கொங்கு இளைஞர் நற்பணி மன்றத்தார் பெருமையுடன் வழங்கும் மன நிறைவான வாழ்க்கைக்கு பெரிதும் துணை நிற்பது சொந்தங்களா சொத்துக்களா என்ற தலைப்பின் பட்டிமன்ற நடுவர் நீதியரசர் மரியாதைக்குரிய ஐயா பெருந்துரை ரவிக்குமார் அவர்களை வருக வருக என வரவேற்று பொன்னாடை போற்றப்படுகின்றது. அடுத்ததாக மன நிறைவான வாழ்க்கைக்கு
அடுத்ததாக மன நிறைவான வாழ்க்கைக்கு சொத்துக்களே என்று கலக்க வரும் விஜய் டிவி புகழ் குக் வித் கோமாளி திரு தூரன் மஞ்சுநாதன் மாமா அவர்களை வருக வருக என வரவேற்று பொன்னாடை போட்டுகின்றோம். அடுத்தது சொத்துக்களே என்ற தலைப்பில் கலைஞர் டிவி புகழ் கொங்கு மண்டலம் கோவை மாநகரில் குடிகொண்டுள்ள கோவை தடபால் ஐயா அவர்களை வரவேற்று பொன்னாடை போட்டுகின்றோம். அடுத்ததாக சொத்துக்களை பேச வந்துள்ள பட்டிமன்ற பேராசிரியர் ஐயா பெருந்தகை கோபிநாத் அவர்களை வருக வருக என வரவேற்று பொன்னாடை போட்டுகின்றோம். சொத்துக்களை விட சொந்தங்களே என்று தன் கருத்துக்களை எடுத்துரைக்க வாதாட வந்திருக்கும் மரியாதைக்குரிய பாரிஸ் ராஜா அவர்களை வரவேற்று இம்மன்றத்தின் சார்பாக பொன்னாடையை போட்டுகின்றோம். அடுத்ததாக கொங்குமணி நாட்டில் பூத்து குலுங்கும் மலர் போல புன்முறுவல் காட்டினாலும் வையகத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் தங்கமான தங்கமணி அவர்களை வரவேற்று பொன்னாடையை போட்டுகின்றோம். அடுத்ததாக சொந்தங்களே என்ற தலைப்பில் பேச வந்துள்ள சினிமா துறையில் தனக்கென்ற ஓர் இடத்தை பூர்த்தி செய்த நிவ்யா அவர்களை வரவேற்று பொன்னாடையை போர்த்துகின்றோம். அடுத்ததாக சொந்தங்களே என்ற தலைப்பேற்றில் பேச வந்துள்ள சஞ்சு விகாஷினி அவர்களை வரவேற்று பொன்னாடையை போர்த்துகின்றோம். மற்றும் இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் அனைத்து சொந்தங்களையும் இந்த முத்தமிழ் கொங்கு இளைஞர் நட்பணி மன்றம் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். நன்றி. இசைக்குழு சென்னையிலிருந்து வருகை புரிந்திருக்கிற அன்பு சகோதரர் வாங்க, எழில் வாங்க. இசைக்குழு அன்பு சகோதரர் சென்னை எழில் அவர்களுக்கு பேடிசை கலைஞர் திரு இளமோகன் அவர்களுக்கு தொடர்ந்து நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒளி அமைப்பு தம்பி ஆடியோ பேரணியா அன்னை சீன் கம்பெனி ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. அடையாப்பா அந்த நாடக அரங்கத்தினுடைய அமைப்பு அப்படியே அழகா கொடுத்திருக்கிறாங்க. உண்மையிலுமே அந்த ஒளி அமைப்பை சார்ந்த அன்னை சீன் கம்பெனி நிறுவனத்தை சார்ந்த அத்தனை சகோதரர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் சொல்லி, தம்பி பாடும்போது லேசா ஒரு பாயிண்ட் டிலே கொடுங்க, பேசும்போது டிலே கட் பண்ணிடுங்க, சரியா? பட்டிமன்றத்தை வேகமா நம்ம கொண்டு போறோம், விரைவா நடக்க போகுது. அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை படம் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து பட்டதாரி யூடியூப் சேனலுக்கும் அதனுடைய நிறுவனர் அன்பு தம்பி கிருஷ்ணா அவர்களுக்கும் கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுக்கும் இந்த நிகழ்ச்சியை நீங்க எல்லாருமே யூடியூப்ல கூடிய விரைவில் அநேகமா ஒரு வாரத்துக்குள்ள தம்பி பதிவேற்றம் செஞ்சிருவாருன்னு நினைக்கிறேன். அந்த பதிவேற்றத்தை ஒரு வாரத்துல நீங்க பார்க்கலாம். நம்முடைய முள்ளங்கி வலசு கிராமத்துல அற்புதமான இந்த நிகழ்ச்சியை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் பார்க்கக்கூடிய வகையில கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனல்லையும் கிராமத்து பட்டதாரி யூடியூப் சேனல்லையும் ஒளிபரப்பு இருக்கிறோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு அதற்கான அந்த அன்பு தம்பி அவர்களையும் அன்போடு வாழ்த்தி இந்த பட்டிமன்ற வாதத்தை தொடங்குவதற்காக மரியாதைக்குரிய மஞ்சுநாதன் அவர்களை உங்கள் கைதட்டலோடு சொத்து பத்துக்களே என்கிற அணிக்கு வாதிட அன்போடு அழைக்கிறேன். தம்பி பேசும்போது எக்கோ வேண்டாம், பாடும்போது மட்டும். ஹலோ 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 டெஸ்டிங். ஹலோ செக்கெல்லாம் இல்லையா, கேஷா தான் கொடுக்குறாங்களா? செக்கு கொடுத்தா வாங்குறதுல ஏற்கனவே 137 செக்கு வீட்டுல கிடக்குது. நீ தாண்டா செக்கிழுத்த செம்மல். செக்க செமந்த செம்மல் 16 பேங்க் கொண்டு போய் பார்த்துட்டு எதுல வேணாலும் அக்கௌண்ட்ல பணம் இல்லைங்கிறேன். நான் சிவசிவான்னு சிவன வருந்து எல்லோ சிவபாதஞ்சரணமிட்டு முன்ன வருந்து எல்லோ மும்பாதஞ்சரணமிட்டு சரணம் சரணம்னு ஆத்தாளகனாச்சி
சாச்சனம்மாவும் பாதோ அவ அண்ணலிட்ட பத்தனியால் தீண்டும் தாமரையா முன்னலிட்ட காலத்திலே தாயேகார தொழுவிலே இன்னைக்கு முள்ளங்கி வளசிலே இருந்து வரம் வந்தவளா இல்லடமம் கொண்டவளா இன்னைக்கு ஊரான ஊருகளா இன்னைக்கு ஊரான ஊருகனோ சப்பரங்களேத்துமல்லோ சரசாங்கு உண்டமல்லோ வந்தது இந்நேரம் ஆத்தாணி பிறந்த மலையாள எல்லையிலே உடம்பிறந்த ஏழு கண்ணி ஏழு தெய்வ கண்ணி சட்டேடுலாட கண்ணி சண்டி முண்டி சாமுண்டி விராகி பிரம்மி அருக்காணி முப்படாதி தெய்வங்களே நீ மலையாள எல்லாம் விட்டு இன்னைக்கு 16 வருடங்களாக இன்னைக்கு இருந்ததோர் பூவெடுத்து நாங்க தூக்குடம சப்பரமா நாங்க தூக்குடமே சப்பரமா 8 கொருகடா 72 வாழ்க்கடா இன்னைக்கு பாட்டை கொருகடா வளதோறு உதரம் கொண்டு எங்க அழகடாச்சி தெய்வம் எடுத்த எடிக்கெல்லாம் 7000 கடா வெட்டி பார்த்த பார்வைக்கு 10,000 கடா வெட்டி அடியேறி ஆத்தல தலைமுழக அரைக்கு வந்த நேரம் குளத்துல தலைமுழக ஒடி பாசம் மண்ணு அங்கே ஆத்தரைக்கு ஊத்தரைச்சு ஊத்து தலைமுழுகி அந்த ஐயழகனாச்சு ஏட்டமத மாடி வாரா ஊட்டக்கலரியில ஊட்டக்கலரியிலே கொண்ட முடிய வச்சு இன்னைக்கு கோதைகள் மேலடங்கிய இன்னைக்கு மண்ணை பறிக்கிறாளோ ஆத்தாளகனாச்சி உனக்கு செடி செடியா பூவெடுத்து செண்டு செண்டா மாலை கட்டி இன்னைக்கு கையால பூவெடுத்தா காம்பளிக்கு போகுன்னு விரலால பூவெடுத்தா விரலைக்கு போகுன்னு நான் குத்தி கொண்டு எடுத்து இன்னைக்கு மைந்தன் அழைக்கிறேனே மாளிகையிலே என்ன வேலை இன்னைக்கு இந்த குழந்தை அழைக்கிறேனே கோயிலே என்ன வேலை நீ எட்டி குதிக்கிறக்கு இங்கடந்தா இல்லையம்மா நீ துள்ளி குதிக்கிறக்கு எந்த ஈஸ்வரிக்கு துள்ளி குதிக்கிறக்கு இன்னைக்கு ஒரு துள்ளுக்கடா 2 மம்மா ஆத்தாளகனாச்சி உனக்கு பாலாள அபிஷேகம் பலத்தாள அபிஷேகம் இன்னைக்கு 1000 கடா ரத்தம் அடிநாக்கு நினையாது 3000 கடா ரத்தம் முடிநாக்கு நினையாது இன்னைக்கு 5 பேரு 5 சமூகத்தாளு ஆளுக்கு ஒரு படம் போட்டு எடுத்தாங்க ஒரு சப்பரமா இன்னைக்கு புடிச்சா ஒரு படி அடிநாக்கு போட்டு அழைக்கிறாளே நீ துள்ளி விளையாடியம்மா தோதரக 2 கட்டி அள்ளி விளையாடியம்மா அனரபோ 2 கட்டி ஆடாடு கோனாடு அழகு பண்ணி வளராடு திருக்காப்புளியோரு சின்ன பண்ணி வளராடு வேங்காப்புளியோரு பெரிய பண்ணி வளராடு அந்த வளநாட்டு எல்லையிலே விளையாட பெண்ணிருந்து அங்கே ஆத்துல தலைமுழுகி அங்க 1000 ராணி பக்கம் அடி ஆத்துல தலைமுழுகி 1000 ராணி பக்கம் குளத்துல தலைமுழுகி இன்னைக்கு 90 ராணி பக்கம் தொட்டு விளையாடியிலே அந்த ஒத்தப்பனையை விட்டு ஒரு சாசனத்தை விட்டு இன்னைக்கு பெற்றால் பிராமணத்தை வேறிட்டால் அழகுண்டு இன்னைக்கு வளர்த்தால் பிராமணத்தை அடி வளர்த்தால் பிராமணத்தையே வாழ வைத்தால் அழகுண்டு எங்க அழகராஜி தாயவளா என்ன மதமாடி வாரா 7 அழுகடிகளா துணைக்காடி வாங்கடியோ அடி முத்தாறு போத்த கண்ணியை முடியாது கொண்டவளா அடி 7 இளைய கட்டி அடி 2 கொண்டவளா உனக்கு பாக்கு மரத்து வெட்டிய பாலாள தப்பு கட்டி உனக்கு தேக்கு மரத்து வெட்டிய 7 தப்பு கட்டி நான் கூப்பிட்டு அழைக்கிறேன் கூப்பிட்டு அழைக்கிறேன் என்ன மாடிவாராய் நேரம் வேலையிலே அலைக்கட்டுமா தாயே அலைக்கட்டுமா அவ அக்காதன் கையால் வர அலைக்கட்டுமா தாயே அலைக்கட்டுமா அவ அக்காதன் கையால் வர அலைக்கட்டுமா அபய குரல் கொடுக்க அந்த நேரம் ஓடி வரும் அபய வரத்தார
அழைக்கட்டுமா அந்த காம்பு ஆடிவா தனியா அழைக்கட்டுமா நீராசை தோடு கொண்ட மாலாசை காரிய போயிருக்க மொழி மாறியலை அழைக்கட்டுமா அங்க இருந்து வர தர்மவளை அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவ அங்காத கையில் வர அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவ அங்கிருந்தையால் வர அழைக்கட்டுமா அப்படி ஓடியா 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 கையெடு கவலை உத்தரத போட்டவள பம்பையடு கவலை அழைக்கட்டுமா அந்த பார்வதி வெள்ளத்தினிய அழைக்கட்டுமா வேறு கூடி இருப்பா வேலு நாட்டி தாயவளே அழகு நாட்டி அம்மனையே அழைக்கட்டுமா அந்த அங்காள தேவியலை அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவ அங்காத கைகள் வர அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவ அங்காத கைகள் வர அழைக்கட்டுமா ராமா 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 எப்படி குதிச்சு ராமா உனக்கு மாலையிலே இடமிருக்கு 5 நாட்களில் மாலையில் என்னமா சோழி ஆவடே உள்ளே குதிச்சு ராமா கிழக்க தாயி கிழக்க ஆசா கிழக்க அப்படி கிழக்க 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 வராளே ஆரியமா கிழக்க ஆடி வராளே பறந்து பறந்து வராளே அழகு பம்பரா கொண்டு வராளே மஞ்ச போடவ காரி மயில புதல காரி தங்க அறந்து காரி தருவ முழுக்க மக்களை சிங்கத்தை தீவிலாரி வெள்ளா தோதிரையில தாயின் நிலைக்க பாக்கா நிலைக்க அப்படி நிலைக்க 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 வராளே ஆரியமா தெரிஞ்சுக்கிட்டே ஆடி வராளே பறந்து பறந்து வராளே அஞ்சியமா பம்பரமா கொண்டு வராளே ஆத்தா அழகாச்சு அக்கடி அடுத்தவள வம்புதட போட்டவள நங்கடி கொண்டவள எமைமள பசுமி சாவல பூதக்கட்டு தருவாடி வரல கட்டின நீராடி நீரிக்கட்டு வரல புத்தியில கிடந்தவள புஜவள வாயவள் திலக்க தாயி திலக்க ஆசா திலக்க அப்படி திலக்க 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 வராளே அழகனாக்கி திருந்துகிட்டே ஆடி வராளே பறந்து பறந்து வராளே அழகனாக்கி பம்பரமா கொண்டு வராளே ஓடோடி வாமா ஓடோடி வாமா ஓம் சக்தி அருபதானி தங்க கலசமினே அங்கே முழங்குது அருபதானி தங்க கலசமினே மழையா மழையாலே மழையாலுண்டுவதே மழையா மழையாலே மழையாலுண்டுவதே விளையாட இருந்து மவர் தீரிக்கிட்டு ஆடி வர ஐயா அங்கே கிடி முழங்குது அருபதாமி தங்க கலசமினே அங்கே கிடி முழங்குது அருபதாமி தங்க கலசமினே வெள்ள குதிரையில வேட்டையாடி வரையில
வெள்ளையில வேட்டையாடி வரையில சட்டநாய காவலுங்க பெண்ணாய காவலுங்க கருணாய காவலுங்க கருத்தொழிலை மேலெடுத்து அங்கே ஐயா அங்கே அங்கே இடி முழங்குது கருப்பசாமி கண்டே ஆயிரம் வந்தளிகளே கருப்பனுக்கு வந்தள கொடி தனது ஆயிரம் வந்தளிகளே கருப்பனுக்கு வந்தள கொடி தனது மதா பயம் மறுக்குது கருப்பனது பக்கமதா பறக்குது மதா பயம் மறுக்குது கருப்பமத பக்கமதா பறக்குது கருப்பதாரி பக்கமதா பறக்குது கருப்பதாரி பக்கமதா பறக்குது கைதட்டுனா இது கைதட்டு. நடுவர் அவர்களை நல்ல ஒரு ஒரே நிமிஷம் இருப்பா. உண்மையா நீ பாடி ஆயிரக்கணக்கான பேருக்கு அருள் வந்து ஆடுற காட்சியை நாங்க எத்தனையோ இடத்துல பார்த்திருக்கோம். ஆனா நம்முடைய அழகு நாச்சி அம்மனுடைய அற்புதமான இந்த உயிரோட்டமான பூமியில முள்ளங்கி வலசலதான் பாடின தம்பிக்கே இன்னைக்கு திடீர்னு மருளாடுகிற வாய்ப்பு இந்த மேடையில் அமைஞ்சதுன்னா ஒரு கைதட்டல் கொடுங்க. இந்த பூமி புண்ணியமான பூமி. அந்த தாய் உசுரோட இருந்து நமக்கெல்லாம் அருளாசி வழங்குகிறாள் என்பது சத்தியமா தெரிஞ்சிருக்கு. இனி பேசுப்பா.